ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்கன் ஸ்டூ செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் வாங்க. முதல்ல தேவையான பொருள் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் நண்பர்களே. ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் பூண்டு மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன். ஒன்றும் அதிகமாக 2 கருவேப்பிலை கொத்து, 5 சைஸு பச்சை மிளகாய், ஒரு அரை மூடி தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன் நண்பர்களே. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, எண்ணெயை ஊற்றிடுவோம். இது வந்து கேரளா ஸ்டைலுங்க ஒரு சிக்கன் ஸ்டூ நண்பர்களே. இது கூட வந்து வெள்ளையப்பம், புட்டு, நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு காம்பினேஷன் ஆகிடும். ஈஸியான ஒரு மெத்தடில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக்கி நண்பர்களே, இதில் வந்து நம்ம ஆனியனை சேர்த்துப்போம். ஆனியனை சேர்த்துக்கிட்ட நண்பர்களே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் ஆனியனை. சரிங்களா? நம்மளுடைய ஆனியன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நண்பர்களே. இது கூடவே வந்து நம்ம வந்து இந்த பூண்டை சேர்த்துப்போம். இது வெறும் பூண்டு மட்டும்தான் நண்பர்களே, இஞ்சி கிடையாது. வெறும் பூண்டு மட்டும்தான். இந்த பூண்டு தான் இந்த சிக்கனுக்கு நல்லா டேஸ்ட்டு. இந்த சிக்கன் ஸ்டூ, கேரளா ஸ்டைல் சிக்கன் ஸ்டூ. சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். பூண்டு போட்டோன்னே அடி பிடிக்க ஆரம்பிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வதக்க தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட். சரிங்களா? நல்ல ரோஸ்ட்டு பதத்துக்கு வந்துடுச்சு நண்பர்களே. இது கூடவே வந்து நம்ம வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். சரிங்களா? பச்சை மிளகாவை சேர்த்துக்கிட்டோம் நண்பர்களே. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா பொடி எதுவுமே சேர்க்க மாட்டோம். அதனால் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருவோம். சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கருவேப்பிலையை சேர்த்துப்போம் நண்பர்களே. கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். பாருங்கள் நண்பர்களே, நம்மளுடைய கேரளா ஸ்டைல் சிக்கன் ஸ்டூ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும் நண்பர்களே. ஈஸி மெத்தடு. தண்ணியை சேர்த்துக்கிறோம் நண்பர்களே. தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சரிங்களா? நம்மளுடைய கேரளா ஸ்டைல் சிக்கன் ஸ்டூக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி வச்சுருக்கோம் நண்பர்களே. மூடியை போட்டு விட்ருவோம். சரிங்களா? மூடியை போட்டு நல்ல ஒரு கொதி வரும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கனும் தக்காளியும் சேர்த்துப்போம் நண்பர்களே. சரிங்களா? ஹலோ நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரளா ஸ்டைல் சிக்கனை வந்து நல்லா கொதி வந்துச்சு. இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்போம் நண்பர்களே. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் இருக்குல்ல, நம்ம கழுகி எடுத்து வச்சிருக்க சிக்கன் பீஸை சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நண்பர்களே. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம் நண்பர்களே. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு, என்ன பக்குவத்தில் வந்திருக்குன்னு. ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுவோம். கொதி வந்துருச்சு நண்பர்களே. நம்மளோட சிக்கன் ஸ்டூ இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சூடான இட்லி, அந்த ஆவி பறக்கிற இட்லி கூட வச்சு ஒரு சாத்து ஒரு பிடிச்சிருவோம் நண்பர்களே. இன்றைக்கி வாங்க கொதி வரட்டும். எடுத்து வச்சுருக்கிற மீதி உள்ள இந்த கருவேப்பிலையை சேர்த்துப்போம் நண்பர்களே. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளி நம்ம முன்னாடியே சேர்த்துக்கினா தக்காளி சீக்கிரமாக வெந்துடும் நண்பர்களே. வெந்து அடிஞ்சு போயிடும். அதனால தான் தக்காளியை வந்து நம்ம லாஸ்ட்டு பதத்தில் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே 2 ஸ்பூன் பெப்பரை சேர்த்துப்போம் நண்பர்களே. மிளகு பொடி சேர்த்துக்கிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்ல ஒரு கொதி வரணும் நண்பர்களே.
நல்ல ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே. நல்ல ஒரு கொதி வரட்டும், சரிங்களா? ஓகே நண்பர்களே, நம்மளுடைய கேரளா ஸ்டைல் சிக்கன் ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் நண்பர்களே. இது சூடு ஆறிடுச்சுன்னா இன்னும் நல்ல திக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போயும் நல்ல திக்கு பதத்தில் தான் இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிடுவோம் அடுப்பை. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு நண்பர்களே. வெந்துருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம் நண்பர்களே. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு, சரிங்களா? நன்றி, வணக்கம் நண்பர்களே.